ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட், ஹெல்தியான ஸ்வீட், அசோகா ஹல்வா. ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு பொருள் வச்சு செய்கிற அல்வா ஸ்பெஷல். நம்ம சவுத் இந்தியாவில் இந்த பாசிப்பருப்பு அல்வா ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, நெய்யோட செலவும் மற்ற அல்வா செய்கிறத விட ரொம்ப கம்மியாக செலவாகக்கூடியது. இதுக்கு தேவையான பொருட்களோட அளவு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்கப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த பவுலில் 1 பவுல் தலை தட்டிட்டு தான் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணனால கொஞ்சம் மேலே குமியெல்லாம் இருக்குது. 1 பவுல் பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசனையும் வரும். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து கொட்டுறப்ப ஒன்றொன்னா விழுகும். அந்த டைமில் நம்ம இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வந்துட்டு நல்ல கொலைய வேகணும். அதுக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு விடணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு, வெயிட் போட்டேன். 5 விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 விசில் சேர்த்து விடுறதுனாலும் விடலாம். பருப்பு நல்ல கொலைய வேகிறதுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டீம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வச்ச அளவு தண்ணி வந்து சரியாக இருக்குது. பாருங்கள், நல்ல கொலைய வெந்து வந்திருக்கு. தண்ணி ஜாஸ்தி விட்டிங்கன்னா ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒருவேளை பருப்பு உங்களுக்கு அங்கனங்கன முழுசாக இருக்குன்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அல்வாவை ரெடி பண்ணுங்கள். இப்போ இது சைடில் இருக்கட்டும், அல்வாவை ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு 3 குழிக்கரண்டி அளவு நெய் விட்டுக்கிறேன். இது 50 ml அளவுள்ள நெய். இப்போது நெய் சேர்த்தாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு மாவு பொன்னிறமாகவும் நல்ல வாசனையும் வர்ற அளவுக்கு கட்டி விழுகாமல் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் பருப்பை மிக்சியில் போடலை, அப்படியே தான் எடுத்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வருது. இது கூட இன்னொரு 20 ml அளவு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு அல்வா ரெடி பண்ணணும். ஆனால் நெய்யோட செலவு வந்து கம்மியாக இருக்கணும். நம்ம போட்டிருக்க பருப்பு கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அதோட அளவு கம்மியாகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம சேர்த்துருக்க பருப்போட அளவு கம்மியாகும். இப்போ பாருங்கள், நல்லா கம்மியாகி கெட்டியாகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1.5 பவுல் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 பவுல் பாசிப்பருப்புக்கு 2 பவுல் சர்க்கரை சேர்க்கலாம். எனக்கு தித்திப்பு கரெக்டாக இருந்தால் போதுங்கிறதுக்காக நான் 1.5 பவுல் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரையை நல்லா கரையிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த டைமில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணான்னா அப்படியே கூட அல்வாவை ரெடி பண்ணலாம். இப்போ ஃபுட் கலர் எல்லா பக்கமும் சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா வந்திருக்கு. நம்ம கரண்டியில் எடுத்து விடும்போது அல்வா லேயராக விழுந்ததுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடாயிலையும் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வாவுக்கு முந்திரி இல்லைன்னா எப்படி, அதுக்காக முந்திரி வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10 முந்திரியை ஒன்றும் பாதியமாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் வேணும்னு நினச்சிங்கன்னா பாதாமாக குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்து வறுத்து அல்வாவோட சேர்க்கலாம். இப்போ இந்த அல்வா கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாவது செய்யணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.